ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து உழவர் தினம். ஆனால் எங்கள் ஊரில் வந்து அதை உழவர் தினம்னு சொல்ல மாட்டாங்க. கருநாள்னு தான் சொல்லுவாங்க. அந்த கருநாள் அன்னைக்கு தான் நாங்கள் வந்து கறி எடுத்து சாப்பிடுவோம். என்னோடய மாமியார் வீட்டிலே பார்த்தீங்கன்னா சேவல் வளர்த்துறாங்க. அதனால் நைட்டே நாளைக்கு பிரியாணி போடலான்னு சொல்லிட்டு நைட்டே சேவலில் பிடிச்சி வச்சாச்சு. காலையில் எழுந்த உடனே 6 மணிக்கு போய் சேவலை கொடுத்து வெட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு நாட்டுக்கோழி. பிரியாணி செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால பெரிய பீசஸ் வந்து பிரியாணிக்கும், சின்ன சின்ன பீசஸ் வந்து கிரேவி செய்கிறதுக்கோ தனித்தனியாக வெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. பிரியாணி பண்ணுறதுக்கான பீசஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் வந்து தயிர், அதுக்கப்புறம் வத்தப்பொடி, உப்பு போட்டு மேரினேஷன் பண்ணி வச்சாச்சுங்க. தயிர் போட்டால் தான் அது கறி கொஞ்சம் சாஃப்டாக ஆகுன்றதுனால தயிர் போட்டு வச்சாச்சு. வீட்லேயே வந்து பிரியாணி மசாலா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பிரியாணி மசாலாவை வந்து வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து நான் வந்து சமையல் மாஸ்டர் இல்லைங்க, எங்களோட வீட்டுக்காரர் தான் வந்து சமையல் மாஸ்டர். இன்றைக்கி அவங்க தான் புதுசாக ஏதோ பிரியாணிலாம் ட்ரை பண்ணுறாங்க. இது வரைக்கும் எங்கள் வீட்டில் யாரும் பிரியாணிலாம் செஞ்சு பழக்கமே இல்லை. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் தான் செல்ஃபோனை பார்த்து பிரியாணி இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து மிக்சியில் எங்கள் மாமியார் வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த கூட்டு ஆட்டுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அம்மிக்கல்லில் தான் ஆட்டி கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து தம் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு தாங்க ட்ரை பண்ணுறோம். முதல்ல வந்து எண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய், அப்புறம் வெங்காயம், அப்புறம் பட்டை வகைகள் அதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா இதுலேயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தக்காளி அப்படியே போட்டு நல்லா மைய வதக்கி விட்டுருந்தோம். கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய், தக்காளி, அப்புறம் பட்டை வகைகள் இதெல்லாம் போட்டு வதக்கி அப்புறம் அம்மியில் அரைச்சி கிரேவிக்கு தனியாக கூட்டி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயை விட்டு அப்புறம் கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த கூட்டு நல்லா வத்தற வடிக்க தேவையான பொடியெல்லாம் போட்டு இறக்கிட்டோம்னா கிரேவி ரெடி ஆயிரும். பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போட்டுட்ட பிறகு கறியை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கறியை வேக வச்ச தண்ணி, அதுக்கப்புறம் ஊற வச்ச சாப்பாடு இதை போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு இறக்கி விட்டுட்டாங்க. ஒரு விசில் விட்டு இறக்குன பிறகு தோசைக்கல் தாங்க இருந்துச்சு வீட்டில் தம் போடுறக்கு. நெருப்பு கறிலாம் இல்லை எங்கள் வீட்டில். அதனால் வந்து தோசைக்கல்லை சூடுபடுத்தி அதுக்கப்புறம் தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இறக்கிட்டாங்க. பிரியாணி எப்படி வருமோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தோம் நானும் என்னோடய வீட்டுக்காரரும். ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் நினச்சதை விடவே சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் சைடிஷ்க்கு பார்த்திங்கன்னா முட்டையை வேக வச்சு எடுத்தாச்சு. பிரியாணி வந்து குழையாமல் நல்லா பளபளன்னு உதிரியாக வந்துருந்துச்சுங்க. டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி அம்மா வீடும் பக்கத்தில் தான் இருக்குது. என்னோடய அம்மா வீடும் ஹஸ்பண்ட் வீடும் பக்கம் தான். அம்மா வீட்டில் வந்து கறி எடுக்கல, சாமி செய்கிறதுனால தை அமாவாசைக்கு நோன்பு எடுப்பாங்க, அதனால் செய்யலை. அதனால் அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்லேயே பிரியாணி சாப்பிட வச்சாச்சு. உண்மையாகவே பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.